தர்சனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம், நேயர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி. மனித வாழ்க்கையில் வருடத்துக்கு ஒரு முறை அபயம் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு பயிற்சி. குரு பயிற்சி என்றைக்கு ஆரம்பிக்கிறது என்றால், வாக்கியப்படி 26/5/2026 அன்று, திருக்கணிதத்தின்படி 1/6/2026 இரவு, அதாவது 2ஆம் தேதி 6வது மாதம் 2026 அன்று மிதனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் என்பது ஜோதிடத்தின் பஞ்சாங்க குறிப்பு. கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. கடகம் என்பது சந்திரன் ஆட்சி பெற்ற வீடாக இருந்தாலும் குரு அங்கு உச்சம் பெறுகிறார். குரு அங்க உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம். அவருடைய விசேஷ பார்வையாக 5ஆம் இடத்தை, விருச்சகத்தை பார்க்கிறார். சமசப்தம பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். ஸோ இந்த 12 ராசிகளில் டைரக்டாக குருவின் பார்வையில் படக்கூடிய இந்த ராசி 3 ராசிகள், விருச்சகமும் மகரமும் மீனமும் பெரிய அளவுக்கு பலம் பெறும் என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். கோச்சாரத்தில் நாம் பேசுகிறோம். உங்கள் ஜனன காலத்தில் இந்த 3 ராசிகளும் நன்றாக இருந்தால் பலம் அதிகமாகும். கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதை நீங்கள் உங்கள் ஜோதிடத்தில் தான் ஆலோசிக்க வேண்டும். ஸோ கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளும், எந்த தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும், எந்த ஒரு விஷயமெல்லாம் நல்லது நடக்கும் என்பதை பார்க்க போற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எனவே மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கடகத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு உருவானவர் 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம், உடற்பயிற்சி எல்லாம் சரியாக செய்யாமல், மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறுலாம் வைத்துக்கொண்டால் இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் ஆகும். அதை நெக்லெக்ட் பண்ணி விடுங்கள். மந்திராலயம் ராகவேந்தரை கும்பிடுவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மன அழுத்தம், மரண பயம் எல்லாம் போகக்கூடிய குரு பயிற்சி, சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, உங்களுக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ உங்கள் குடும்பத்தில் உங்களால் நிறைய பேருக்கு நல்லது சுபவிரியம் நடக்கும். புது புது தொழில் கிடைக்கும். மேஷத்துக்கு என்ன கிடைக்கணும்? தொழில் தான். தொழில் அற்புதமாக கிடைக்கும். இந்த வாட்டி குரு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப நாளாக 10 வருஷமாக கூட வேலையில் சரியில்லை, வேலை இருக்கு, வேலைக்கு ஓடின்னு இருக்கிறோம், வேலையில் ஒரு நிரந்தரம் நல்ல வருமானம் இல்லை, அது இல்லை, இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது, தனி தொழில் கிடைக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழிலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறது, எதிர்பார்க்காத நல்லது நடக்கிறது, ஆரம்பத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, ஏற்றங்கள் அதிகமாக பெறுவது, எல்லாமே யாருக்கு ஏற்படும்? மேஷத்துக்கு தான் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தடையும் தவிடுபடி ஆக்கிடும். விவசாயம் பண்ணுறது, கால்நடை பண்ணுறது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, மருத்துவத்தில் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கிறது. உங்கள் சப்ஜெக்டே படிக்கலைனாலும் அந்த மருத்துவத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ, இதோ உங்களெல்லாம் பண்ணுறீங்களே, இதிலெல்லாம் நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நிறைய பேர் உள்ளே குதிக்கிறாங்கன்னா மேஷன் தான். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது எல்லாமே மேஷம் வந்துடும். நிறைய ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடியது மேஷத்திற்கு. உறவுக்காரங்க விஷயத்துலலாம் டென்ஷன் ஆகின்னு நல்ல நேரத்தை, நல்லெண்ண காலகத்தை கெடுத்துடாதீங்க.
மரண பயம் நீங்குது. இதோட வேற எதுவுமே கிடையாது. ஆத்ம ரீதியான அமைப்பு, தொழில் உத்தியோகத்தில் சிறந்த அற்புதம். அதே போல குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய ராசி மேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். 8ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதியான குருவானவர் 3ஆம் இடத்தில் வருகிறார். 3 நரசிம்மர் கோயிலுக்கு போனோம். சிங்கர்குடி, போர்சுங்குப்பம், பரிக்கல் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாயிடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையால் ரிஷபத்துக்கு என்ன ஏற்படும்? குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்வார்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியார்களுக்கு இருந்த தேக ஆரோக்கிய பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்ததெல்லாம் மாறிடும். அண்ணனும் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க கூட திடீர்னு வக்கீலுங்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், மெமோ அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு நாங்கள் ஒன்றா ஜாயின் ஆகிடுன்னு ஓடிடுவீங்க. பெடிஷன்லாம் விட்ரா பண்ணிப்பீங்க. அப்போ குடும்பம் நல்லா இருக்கும்னு அர்த்தம்னா அப்போ எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களால் புகழ் ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுக்கு கௌரவம் ஏற்படும். லாபம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் யோகத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். தொழில் அற்புதமா ஏற்படும். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். லாபங்கள் பெரிய அளவுக்கு யோக பலத்தை பெற்றுத்தரும். லாபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தொழில் கிடைக்கும். ஏன்னா லாபத்தை பார்க்குறான் குரு. தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். ரொம்ப நாளாக பணம் வராதது வரும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஜாக்பாட் கிடைக்கும், லாட்ரி எல்லாம் கிடைக்கும். அரசியலில் பெரிய ஏற்றம் பெறக்கூடிய ராசி ரிஷபம். அது இல்லாமல் 11ல் சனி வேற இருக்காரு. சொல்லவா வேணும்? சொல்லவா வேணும்? ஆச்சரியமான நன்மை நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடெல்லாம் முடிச்சிடுவீங்க. ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ராசிகளில் குரு பார்வையில் ரிஷபம் வரும். ஆனால் மன சஞ்சலம் வரும். கூட இருக்கிறவன் ஏதாவது பண்ணுறானா, கூட இருக்கிறவன் நம்மளை மாட்டி விடுறானா. ஸோ உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். யாருக்கு? ரிஷபத்துக்கு. ஓகேவா? மிதுன ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்குரியவர் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். கொஞ்சம் மிதுனனாவே ஆர்ட்டை செக் பண்ணிக்கணும். ஆர்ட்டே இல்லை சார்லாம் சொல்லாதீங்க, பண்ணிக்கணும். ப்ரெஷர், பிபி பார்த்துக்கிறது மாதிரி காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, முகத்தில் உள்ள உறுப்பெல்லாம் பார்த்துக்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் குரு. திட்டுறது, கத்துறது, சபிக்கிறது இதெல்லாம் கூடாது. நமக்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் நிறைய சுபகாரியம் நடக்கும். மிதுனத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழில் பிரச்சனை தீரும், படிப்பு பிரச்சனை தீரும். தனி தொழில் தொடங்குறதெல்லாம் தைரியமாக தொடங்கலாம். யோசிக்கவே கூடாது. ஒன்றுமே இல்லை, நான் எப்படி டெவலப் ஆகும் அதெல்லாம் ஆகிடுவீங்க. நம்பர் 1 தொழிலில் சூப்பராகக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். பழைய கடன்கள் பைசல் ஆகும். எதிரிகள் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். மரண பயம் நீங்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். வார்த்தை கொடுக்குறச்ச மட்டும் கவனமாக இருக்கணும். நான் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஜவாப் கொடுக்குறது, ஜாமீன் கொடுக்குறதுலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜவாபுக்கு ஜாமீனுக்கு ஆளை தேடணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். திருவெண்காடு புதஸ்தலம் தான் உங்களுக்கு விசேஷம்.
போயிட்டு வந்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்ல தெம்பாயிடுவீங்க. எல்லாமே ரொம்ப நாளாக இருந்த தொந்தரவு, பைல்ஸு, மற்ற விஷயம், அது இது, பல்லில் பிரச்சனை, அது பிரச்சனை, ஏதோ ஒரு நோய் தீர்ந்துடும். டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பெண்களுக்கு அற்புதமாக தொழில் கிடச்சிரும். அரசாங்க உத்தியோகம் எழுதுவாங்க, ஐபிஎஸ் ஆக முடியல, ஐஆர்எஸ் ஆக முடியல, எல்லாமே ஆகிடுவீங்க. அரசியலில் திடீர்னு ஒன்றுமே தெரியாது, எம்எல்ஏ ஆகிட்டோமே நினச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு கூட்டு மந்திரி கொடுத்துருவாங்க, சூப்பராக ஆகிடுவீங்க. வட்ட செயலாளர் கவுன்சிலர் ஆகிடுவாங்க, கவுன்சிலர் வந்து பகுதி செயலாளர் ஆகிடுவாங்க, பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆகிடுவாங்க, மாவட்ட செயலாளர் மந்திரி ஆகிடுவாங்க. ஏர்முகம்தான். இந்த டைமில் எதுவும் ஏறலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கேயோ கவுந்து கிடக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ மிதுனத்துக்கு அப்படி சூப்பர் டூப்பர் டைம். ஆனால் வார்த்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒன்றா வச்சு செய்வாங்க. ஜாக்கிரதையாக இருங்க மிதுனம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லது நிறைய நடக்கும். குடும்பத்தில் மட்டும் யாருடைய தலையீடும் பார்த்துக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். நீங்கள் தான் ஹீரோ. அரசியல்லையும் ஹீரோ, குரு பயிற்சியிலையும் ஹீரோ. உங்கள் ராசிக்கு தான் கடகம் வராரு. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய குரு என்ன உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று திமுறா உட்கார்றாரு உலகத்தில். அதாவது சொந்த வீட்டில் ஆட்சியோடு உச்சம் பெற்ற குருவால் நிறைய நல்லது நடக்கும், அதே சமயம் கட்டத்தும் நடக்கும். கடகம் என்றால் ஆலங்குடி தான். நீங்களும் முதுகு கழிவுகள், ஹார்ட் அட்டாக் ஒரு வாட்டி பார்த்துக்கணும், வராமல் இருக்கணும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. பிளாக் வருமா செக் பண்ணிக்க. 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கடகம். யாரு? குரு. அவர் வந்து இப்போ 1ஆம் இடத்துல உங்கள் ராசியிலே இருக்கிறார், ஜென்மத்தில். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியம், துணை அல்லது துணைவியாருக்கு நல்லது, குடும்பத்தில் அந்யோன்யம், கல்யாணம் நடக்கிறது, குடும்பம் நடக்கிறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, எட்ஸட்ரா 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 போட்டுக்கலாம். கடன் வாங்குறது, அது வாங்குறது, பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறது, 1 பெட்ரூம்லேருந்து 2 பெட்ரூம் வீடுக்கு போகிறது, 3 பெட்ரூம் வீடுக்கு போகிறது, 3 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்கவங்க இன்னொரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குறது, எல்லாம் நல்லாயிருக்கும். ஏற்றங்கள் ஏற்படும். ஒன்றுமே இல்லாதவங்க திடீர்னு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நான் யாரும் சொல்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் சொன்னது எல்லாருக்கும் உண்டு. அப்பா அம்மா ஹெல்த்து பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். முதுகு தண்டோடம் கண்டிப்பாக பண்ணும். கழிவு பாதையை தொந்தரவு பண்ணும். பிபியை நீங்கள் கவனிக்காமல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்திலே மயக்கம் வந்துடும். மயக்கத்தோடு இருந்தால் பரவாயில்ல, வேறு எதுவும் ஆகக்கூடாது. ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசி யார்? கடகம். எளிதில் செரிமானங்கள் பார்த்துக்கணும். நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகம். சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். கல்யாண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். பொண்டாட்டியோட பிரச்சனை, புருஷனோட பிரச்சனைன்னா குரு பயிற்சி அன்னைக்கு அது வாக்கியபடியாக வச்சுக்கோங்க, திருக்கணிதபடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்துக்கோங்க. 26ஆம் தேதியா இல்லை 2ஆம் தேதி 6வது மாதமானு பார்த்துக்கோங்க. டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுக்கோங்க. சாரின்னு போட்டிங்கன்னா ஒன்றா சேர்ந்துருவீங்க. அந்தளவுக்கு நல்ல நேரம். ஸோ குடும்பத்திற்கு அதிகமான நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகள் கல்யாணம். கடகராசி இருந்தாவே, கடகமோ விருச்சகமோ மீனம் இருந்தாவே நிறைய சுபகாரியம் வீட்டில் நடக்கும். அற்புதமாக பார்த்துக்கணும். இந்த டைமை யூஸ் பண்ணாதீங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், வீடு மாற்றம், நிலம் மாற்றம், எது வந்தாலும் பண்ணிக்கணும். வண்டி வாகனம் மாற்றம்லாம் வந்தால் பண்ணிடணும். அது எப்படிப்பா, இது ரொம்ப பழைய காராச்சே, அது வச்சுக்கிங்க. ஆனால் இன்னொரு கார் வாங்கிக்கிங்க. வைக்கிறதுக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? இடம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொடுத்துடணும். கடகத்துக்கு எதுவுமே கொடுக்க மனசு வராது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சிம்மம். அஷ்டம சனியிலேருந்து தப்பிக்க போகிறீங்க. இதோட வேறு என்ன வேணும்? அஷ்டம சனியிலேருந்து தப்பிக்க போகிறீங்க. திருக்கொள்ளிக்காடுக்கு மட்டும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. விநாயகரை கும்பிட்டுங்க.
பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க. ஆனால் 12இல் வருகிறார் குரு. குருவானவர் சிம்மத்துக்கு 5க்கும் 8க்கும் உரியவர். 12ஆம் இடத்துக்கு வருகிறார். யாரு? குரு. ஆட்சி பெறுகிற உச்சம் பெறுகிறார். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடியவர்கள், பணம் நகை இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்பா அம்மா பெருசாக டெவலப் ஆகிடுவாங்க. உங்களால் அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அனுகூலங்கள் இருக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகிடும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் போயிடும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசி. சத்ரு ஜெயம் இவங்க அவங்க எல்லாமே இருக்கும். அதிலெல்லாம் ஜெயம் ஏற்படும். உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளால் நல்லது ஏற்படும். உங்களுக்குன்னு எப்பவுமே ஒரு ஆதரவு இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன கோவப்பட்டாலும் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மத்திற்கு மரண பயம் நீங்கும். அது 30 வயது 35 வயது 36 வயது கடந்தவர்களுக்கு, 4வது குரு பரியாயத்து போகிறவர்கள் தேகாரிக்கம் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முதுகு, வயிறு, காலு, முட்டி அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். நிறைய தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கேதுவுடைய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்கணும். அப்பா அம்மா சொல்றது கேட்கணும். உங்கள் மீது நலம் விரும்பிகள் விஷயத்தில் கேட்கணும். கோபம் மட்டும் இந்த காலத்தில் படக்கூடாது. உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்வார்கள்லாம் உங்கள் கூட நல்லது மாதிரி பண்ணுவாங்க. உஷாராக இருங்க. யார் நல்லது யார் கெட்டதுன்னு மிதனத்தில் இருந்த குரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பதட்டம் இல்லாமல் இருங்கள். அவசரப்படாதீர்கள். நிறைய நல்லது நடக்கும். முதலீடுகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய நல்லது நடக்கும். எல்லாமே பதட்டம் இல்லாமல் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே சமயம் வாகனங்களில் வித்தைகள் கூடாது. வாகனங்கள் சமயத்தில் கொஞ்சம் கவனம். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் மாறிடும். நல்ல காதல் அமைப்பில் டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களை ஹாப்பியாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில், இல்லைன்னா ஸ்ரீரங்கம், இல்லைன்னா கீழ் திருப்பதியில் இருக்க கோவிந்தராஜ பெருமாள் படுத்திருக்கணும். பெருமாள் உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் போதும். அடையாறு அனந்த பத்மநாப கோயில் இருக்கு. கன்னிக்கு 4க்கும் 7க்குரியவர். 11 வர்றார், லாபத்தில் வர்றார். லாபத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார், தைரியஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ பதட்டம்லாம் குறைஞ்சிரும். அலர்ஜி, ஓவாமை, ஸ்கின்னு, விட்டமின் டி, கால்சியம், ஜாயின்ட் பெயின்ஸ் மட்டும் பார்த்துக்கு. நல்லது நிறைய நடக்கும். கன்னிக்கு மாற்றங்கள் வந்தால் எதிர்த்துக்கணும். கோயில் திருப்பணிகள்லாம் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம். ஈரான், அமெரிக்கா வரலையே நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசியில் கன்னி வந்துடும். பழைய கடன்கள்லாம் பைசல் செய்வதற்குண்டான உத்தமமான பலன் கிடைக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறுவீர்கள். யாரு? கன்னிதான். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும். காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. திருமணத்தில் அதிகமாக நடக்கக்கூடியது 7ல் சனி இருக்குச்சியும் டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும்.
ஸோ கன்னிராசி பசங்க பொண்ணுங்கள்லாம் 11 குரு வந்திருக்கிறச்ச நிறைய காதல் கீதெல்லாம் ஃபேமிலியில் சொல்லி அக்செப்ட் வாங்கிக்கணும். எல்லாத்துக்கும் க்ரீன் சிக்னல் கிடைக்கும். அதே போல் ஒய்ஃபு கோர்ட்டு கிட்டுன்னு போயிருந்தா கூட திருப்பி சேரணுன்னா சேர்த்துருங்க. செல்வி சொன்னதுக்காக சேராதீங்க. இல்லை சேர்ந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு கும்பிடு போட்டு ஒரு சிம்பிள் அனுப்பிச்சிருங்க, மேட்ரு முடிஞ்சிடும். தலைகீழ விழுந்து கும்புற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அது இன்னும் நல்லது, போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் தானே குரு இருக்கார். முதலீடுல என்ன பிரச்சனைனா, யாராவது பேங்க் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதில் பண்ணு அதில் பண்ணு, அட்வைசர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சேஃபாக பார்த்து பண்ணுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யாரையாவது கேட்டுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா தப்பு வந்துடும். யாருக்கு? கன்னிக்கு. மற்றபடி எல்லாமே நிறைய அற்புதம் இருக்கும். லேண்டு போகிறது இது போகிறதெல்லாம் டபுள் டாக்குமெண்ட்டில் போட்டுற போகிறீங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. துளாராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலம். 10ல் குரு வரார். 10ல் கடகன்னா 10, 3ஆம் அதிபதி 6க்குரியவர் 10ல் வந்திருக்கார். ரொம்ப அற்புதம் பண்ணாலும் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேப்பர் போடக்கூடாது. எனக்கு வேணாம் இந்த வேலை, இந்த டைலாக் விடுறது, பேப்பர் போடுறது, ஆர்குமெண்ட் பண்ணுறது, நான் சொன்னது தான் கரெக்டுன்றது, முதலாளிக்கு போய் அட்வைஸ் கொடுக்குறது, 6ல் சனியாக்கும் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு போய் நோண்டுறது, அப்புறமா வேலையில்லாத பிள்ளை ஆகிடுவீங்க, விஐபி ஆகிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்? துலா. அமைதியாக இருந்தால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளணும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டாளிகள் மாற்றம் எல்லாம் எஸ்ன்னும். குடும்பத்தில் அற்புதம் ஏற்படும், சுபிச்சம் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப மனஸ்தாபங்கள் இருக்கும். யாராவது உள்ள போந்து ஒரே குழப்பமாக இருக்கும். கணவன் மூஞ்சியே ஒரு பிரச்சனையாக இருக்கும், பேசவே முடியாது. மனைவி மூஞ்சி கிட்ட பேச முடியாது, ஒரே கோபமாக இருப்பாங்க. அதெல்லாம் மாறிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்க கிட்ட இருந்த சொத்து பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும், டக்குன்னு செட்டில் ஆகிடும். யோகத்தை அதிகமாக பெறுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, முதலீடுகளில் குறையில்லாமல் இருப்பது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது. வேற என்ன வேணும்? எல்லாமே யோகம் தானே. டக்குன்னு நடக்குது இல்ல, ஆச்சரியமான முன்னேற்றம் தானே. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விஷயமும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். யாருக்கு? துலா ராசிக்கு. வண்டி வாகனத்தில் மாற்றங்கள், இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், உங்களுக்கும் அவர்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் தீர்வது, பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியதெல்லாம் வரும். நீங்கள் அமைதியாக இருந்தால் வரும். ப்ரமோஷன்லாம் கொஞ்சம் இழுத்தாலும் உங்களுக்கு செட்டில் ஆகிடும். ஆனால் தயவுசெய்து இன்னொரு வேலையோ இன்னொரு தொழிலோ ஆரம்பிக்காமல் இருக்கிற வேலையை விட்டுறாது. யார்? துலாம். பட்டீஸ்வரம் துர்க்கை மறக்காமல் புடிச்சிடணும். துர்க்கை கவசம், சுப்பிரமணிய புஜங்கம். 10ல் குரு இருந்தாலும் திருமண தடைகள் நீங்கும். புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்தில் நல்லது நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், வீடு நிலம் வாங்கிறது இதெல்லாம் நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும். ஃபார்ம் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஃபார்மே கிடைக்கும். யாரோ வளர்த்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேற என்ன? உங்களுக்காக 20 வருஷம் வளர்த்த செடி கொடியெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க மரமா. எல்லா விதத்திலும் ஏற்றத்தை அதிகமாக 10ல் வரக்கூடிய குரு தருவார். அடுத்ததாக விருச்சகம், 2க்கும் 5க்கும் உரியவர். விருச்சகத்துக்கு தான் 9ல் வரார் குரு. 9 என்பது ரொம்ப விசேஷமான இடம். விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு. அதனால எழுந்தவுடனே காலையில் குளிச்சிருங்க. குரு பயிற்சிக்கு மட்டும் இல்லை, டெய்லி. அற்புதம். 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. நிறைய நல்லது. பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். பிள்ளைகள்
தொழில், குடும்பத்தில் பொது வரவுகள், தடைகள் இருந்த அத்தனை விஷயம், பூர்வீக சொத்து, அப்பா அம்மாவுக்கு உனக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். தைரியம் ஏற்படும். ரூமுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க, ஒரே டிப்ரெஷனில், வருத்தத்தில், வீடியோ கேம் விளையாடிக்கினே உட்காந்துருப்பீங்க, இல்லைன்னா ரீல்ஸ் பார்த்துக்கினே இருப்பீங்க. குளிக்கிறதுக்கே 1 மணி ஆகிடும். சில டைமில் குளிக்கவே மாட்டீங்க, 4 நாள் பொறுத்தான் குளிப்பீங்க. அதெல்லாம் மாறிடும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் அற்புதமாக ஏற்படும். கோவப்பட்டுக்கினே இருப்பீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. அதெல்லாம் மாறிடும். அற்புதம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும், தெய்வ தரிசனங்கள் ஏற்படும். ஜோதிடம், ஆன்மீகம் பெரிய அளவுக்கு ஏற்றம், பெரிய கௌரவம். அறங்காவலர்கள், கோயில் திருப்பணியாளர்கள் என்ற கௌரவமெல்லாம் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படும். ஆச்சரியமா இருக்கும். எல்லா லெவல்லையும் ஏற்றம் ஏற்படும். நீங்க நினைக்காத நல்லதெல்லாம் நடக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். ஆனால் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். உங்களோட ஒரு வயசானவங்க பெரியவங்க யார் இருந்தாலும் பார்த்துக்கணும். சித்தப்பா பார்த்துக்கணும், மாமா பார்த்துக்கணும், எல்லாரையோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஃப்ளைட்டில் போகிறச்ச புதுசாக அறிமுகமாகி பக்கத்தில் ரொம்ப பேசுகிறாங்கன்னு நம்பிட்டு உங்களை பற்றி விசிட்டிங் கார்டெலாம் குத்துறக்கூடாது. பஸ்ஸில் போகிறச்ச குத்துறக்கூடாது, ட்ரெயினில் போகிறச்ச குத்துறக்கூடாது. சினிமா தேட்டரில் பார்த்தோன்னே என்ன சார் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் படம் அப்படி இருக்குதுன்னு நீ பாருன்னு சொல்லிட்டு போயிடணும். இந்த புது அறிமுகத்தில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்துலலாம் சண்டை வச்சுக்கூடாது. மற்றதெல்லாம் நல்லா இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்களேன். வேறு என்ன பிரச்சனை? தொலை தூரத்தில் இருக்கேன், நான் ரொம்ப பிஸின்னு சொல்லாது. அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறச்சா ரொம்ப பிலிம் காட்டுவீங்க, ஐ எம் பிஸி, அதெல்லாம் விட்டுருங்க. உடனே கேளுங்க, அப்பா என்னப்பா, அம்மா என்னம்மா, அண்ணா என்னண்ணா, அண்ணி என்னம்மா, அக்கா என்னம்மா, எல்லாம் கேளுங்க. கேட்டு உடனே வீடியோ காலில் வாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உங்களையே பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ரொம்ப நல்ல நேரம், இந்த நேரத்தை கெடுத்துக்காதீங்க. இந்த நேரத்தில் போயிட்டு பப்பில் டெய்லி உட்காந்துக்கணும், பாட்டு கேட்டுக்கணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல நேரத்தில் உழையுங்கள், பெருசாக வந்துடுவீங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாள் ஒரு தடவை போங்க, நான் அதெல்லாம் வரல. செல்வி மேட்டு போகலாமான்னு கேட்பாங்க. எல்லாரும் போகலாம், ஆனால் வேலையில் இருக்கிறச்சு போகக்கூடாது. ஸோ ரொம்ப நல்ல நேரம், அற்புதமான நேரம். இந்த குரு பயிற்சியில் விருச்சகத்திற்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். தனுசுக்கு ரொம்ப முக்கியம் பழனி முருகர் சிரசு விபதி வாங்கிட்டு நல்ல விபதியோட கலந்து டெய்லி வச்சுக்குங்க. ஜென்மத்திற்கும் நாளுக்கும் உரிய குருவானவர் 8ஆம் இடத்தில் வரார், அஷ்டமத்தில் குரு. ஆனால் எல்லா சுபகாரியமும் பண்ணி கொடுத்துட்டு போவார். வரவுக்கு மீறிய செலவு இருக்கும், ஆனால் சந்தோஷ செலவாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். ரத்த பந்த உறவுகளுக்கு ரொம்ப நாளாக கனவு கண்டிருப்பீங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அது பண்ணணும், படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை பண்ணணும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பணம் வரும், அஷ்டலட்சுமியாக பணம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும், அற்புதத்தை கொடுக்கும், நிறைய நல்லது கொடுக்கும், உத்தியோகத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும், பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்லது நடக்கும். குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்கும். வீடு தான், கிச்சன் மாற்றணும், அதை மாற்றணும், பெட்ரூம் மாற்றணும், இன்டீரியர் பண்ணணும், புது வீட்டுக்கு போகணும், 3rd ஃப்ளோர் போடணும், 4th ஃப்ளோர் போடணும், பர்மிஷன் இல்லாமல் இருக்க எல்லாம் கிடச்சிடும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு தான். தனுசுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறச்ச கல்யாணம்லாம் நடக்கும். ரொம்ப நாள் டிஃபிகல்ட்டியாக பையனே கிடைக்க மாட்டான், பொண்ணே கிடைக்க மாட்டான், ஆனால் இப்போ கிடைப்பான். அஷ்டமத்தில் குரு எப்பரா கிடைப்பாங்கன்னா கிடைக்கும். 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறச்ச நடக்காத அதிசயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசிநாதன் தான் நான் அஷ்டமத்தில் உச்சம் பாடுறேன். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும், ப்ரெஷர் பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும், உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணுன்னா மட்டும் கோபம் வரும் தனுசுக்கு.
உங்களுக்கு தானே நல்லது. தயவுசெய்து பண்ணுங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? தனுசு. தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட ஏற்றம், தனிப்பட்ட கௌரவம் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசி யாரு? தனுசு. இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். தொழிலமைப்பில் அற்புதமான மாற்றங்களை பெறக்கூடிய ராசி தனுசு. தூக்கத்தை மட்டும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், மனப்பயிற்சி அதை விட முக்கியம், தியான பயிற்சி அதை விட முக்கியம். நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை தெம்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். 3க்கும் 12க்கும் உரியவர். 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடத்தில் வருவதனால் மகரத்திற்கு காலஸ்திரி போகணும். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் கோளார் பதிகத்தை படிப்பது கேட்பது நன்மை தரும். 7.5 சனி போயிடுச்சு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி, லோ பிபி, தூக்கமின்மை, 3 நாள் 4 நாள் தூங்காம உட்காந்துக்கிறது, அப்படியே படபடப்பாய் அப்படியே சுருண்டு விழுறது, பார்த்துக்குங்க. மகரத்துக்கு ரொம்ப நல்லது நடக்கும். செல்வாக்கு கூடும், ஆச்சரியமா இருக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க எழுத்தை பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமா பார்த்துக்கணும். பார்த்துக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா தப்பு வரும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கும். இந்த சமயத்தில் திருமணம், குழந்தை எல்லாமே நடக்கும். குரு பார்வையில் இருக்கீங்க. குரு சமசப்தமா பார்வையில் இருக்கீங்க. உச்சம் பெற்ற குரு பார்வையில் இருக்கீங்க. வேற என்ன வேணும்? இந்த சமயத்தில் போயிட்டு சும்மா சினிமா பார்க்கறது, ட்ராமா பார்க்கறது அதெல்லாம் பார்க்கணும். மற்றவங்களை பற்றி புகழ்ந்து அதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் பண்ணிக்கணும். நிறைய நல்லது நடக்கும். மகரத்துக்கு தான். ஓகேவா? கண்டிப்பா நல்லது, நிறைய விஷயம் நடக்கும். தைரியம் ஏற்படும். வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது முயற்சிகள், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசியில் மகரம் வரும். நிறைய சுபபரியம் வரும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் கல்யாண செலவு, அந்த செலவு, இந்த செலவு, வீடு கட்டுறது, குழந்தைங்க, இது எல்லா செலவும் வரும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது உங்கள் தலையில் தான் வரும். அது எப்படின்னு கேட்கக்கூடாது. வரும். குரு பார்க்குறாருல, வரணும்ல. வேற என்ன வேணும்? அதோட துணை அல்லது துணைவியார்கிட்ட வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட் அப்படியே சுற்றிக்கணும். அப்போதான் நல்லது நடக்கும். இல்லைன்னா குடும்பம் கெட்டுடும். நிறைய பேர் ஆஹா ஓஹோன்வாங்க. குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாரு? மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். 2க்கும் 11க்கும் உரியவன். 6ஆம் இடத்தில் வருகிறார். 6ஆம் இடம் சத்துரு, ரோகம், எதிரிகள் விஷயத்தில் கவனம். எதிரிகளை பற்றி தவறாக பேசுவதோ, தவறாக சொல்வதோ, ஃபோனில் பேசுவதோ, நண்பர்களிடத்தில் பேசுவதோ கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, இல்லை என்ற வார்த்தையே கிடையாது. ப்ரொஃபஷனில் எல்லாம் இருக்கு. பெரிய கௌரவம் ஏற்படும். யாருக்கு? கும்பத்துக்கு. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் தீர்ந்துரும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும். யாருக்கு? கும்பத்துக்கு தான். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய ராசி யாரு? கும்பம்.
கும்பத்திற்கு திருப்பதி திருமலை கோபுர தரிசனம் போதும். கீழ் திருப்பதியில் இருக்கிற அலமேலு தாயார் கோவிந்தராஜ பெருமாள் பார்த்தா போதும். முதுகுத்தண்டோட மடிவயிறு, கழிவுகள் பாதை, முகத்தில் உள்ள உறுப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்து தான் கும்பம். டிசைனாக ஏதாவது நோய் வரும், உஷாராக இருங்க. உணவு முறை 2 முறை ப்ரஷ் பண்ணணுமா, 2 முறை குளிக்கிறது, 2 முறை ப்ரஷ்ஷு. அது நீங்கள் தான் பண்ணணும், எனக்கு என்ன இருக்குது. 6இல் உச்சம் பெற்ற குரு கழிவு பாதையில் உபத்திரம் கொடுக்காமல் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். ஜென்ம 7.5 சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிடுச்சு, இருந்தாலும் சனி இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. குடும்பத்தில் பணம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் கும்பம் வரும். கும்பத்தை கூட இருக்கிறவங்க கூட கும்பம் இருந்தாவே அந்த வீட்டில் தொழில் கிடைச்சிடும், உத்தியோகம் கிடைச்சிடும், வியாபாரம் கிடைச்சிடும், கௌரவம் கிடைச்சிடும், புதுசாக பெரிய அனுகூலம் கிடைக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீந்துடும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? கும்பம். புது தொழில் பண்ணலாமா, வேலையை விட்டுடலாமா, தைரியமாக பண்ணலாம். குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிடு. கோச்சாரத்தில் பண்ணலாம். தசாபத்தி எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது இல்லை. கூட்டாளிகளுக்கு பிரச்சனை, வெளியில் வரலாமா, ஜோதிட பார்த்து நல்லா ஆயிடுவீங்க, பவர்ஃபுல்லாக ஆயிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகிடும். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசிகளில் கும்பம் வரும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கு. எதிரிகளை, பழைய எதிரிகள் எல்லாம் சும்மா போய் நோண்டாதீங்க, மாட்டிப்பீங்க, ரணகணமாக ஆயிடுவீங்க. யாரை பற்றி ஃபோனில் பேசுறது, இதில் பேசுறதுலாம் யாராவது வந்து சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எல்லாம் பாதிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம். ஜென்மத்தில் சனி, உங்களுக்கு குரு தான் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் உச்சமாகி இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? ராசிநாதனே ராசியை பார்க்குறார். நிறைய நல்லது நடக்கும். ஜென்ம சனியில் டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய ராசிகளில் எது வருது? மீனம். இந்த குரு பயிற்சியில் விருச்சகம் நல்லா இருக்கு, மகரம் நல்லா இருக்கு, அதோட சூப்பர் டூப்பராக நல்லா இருக்கிறது யார்? மீனம். ஆனால் பிள்ளைகளுடன் சண்டை போடக்கூடாது, பிள்ளைகளோட கோபப்படக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வயிறு உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மீனம். அருணாக்குடி கட்டுறீங்கள, அங்கேருந்து கீழே வரைக்கும் கவனமாக இருக்கணும். அசிடிட்டி அது இது கர்ப்பப்பை கோளாறு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கிடும் மீனத்துக்கு. நிறைய நல்லது நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் ஏற்றம் பெறுவீங்க. சுபகாரியமாக மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நடந்துக்கினே இருக்கும். பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் போகிறச்ச மட்டும் கொஞ்சம் பார்த்து போப்பான்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், கூடா நட்பு எல்லாம் வேணாப்பா, சட்ட சிக்கல் வந்துடும் சொன்னாங்கப்பான்னு சொல்லுங்கள். அவங்கள டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க, அவங்கள நல்லா அரவணைச்சிக்குங்க, அவங்க கூட நல்ல பொழுதை கலைங்க, பொழுதை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே இருக்குது. தொழில் நல்லா இருக்குது, சுபகாரியம் நல்லா இருக்குது, ஏற்றம் நல்லா இருக்குது, பெற்றோர் விஷயம் நல்லா இருக்குது, பூர்வீகத்தில் நல்லா இருக்குது, புதிய அறிமுகத்தில் நல்லா இருக்குது, புதுசாக அறிமுகம் அவங்களும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸ் ஆகி பெரிய அந்யோன்யம் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வ மார்க்க திருப்பணிகள் எல்லாம் செய்வீங்க. எல்லா விதத்திலையும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் யோக பலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? மீன ராசி. உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய ராசி யாரு? மீன ராசிக்காரர். ஸோ பல விதத்தில் நன்மைகள், பல விதத்தில் சந்தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசி யாரு? மீன ராசிக்காரர். இந்த சமயத்தில் திருமணத்தெல்லாம் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடும். 7.5 சனியில் இருக்கீங்க, நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா ஏன்னா என் வாயிலே சொல்ல வேணாம், இப்போவே கருப்பு முடியில் இருக்குச்சே பண்ணிக்கிங்க. இல்லைன்னா எல்லாம் வெள்ளை ஆகிட்டு தான் பண்ணணும். பத்திரமா பார்த்துக்குங்க, எல்லா நல்லதும் நடக்கும். குழந்தை பிறப்பு, திருமண தடைகள், குடும்பத்தில் பொது வரவுகள்,
தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், அட்செட்ரா தான். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி சீட்டு வாங்கினால் அதிர்ஷ்டம் ஏற்படும். நிறைய டிராவல் செய்கிறதுக்கு பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்க. அதெல்லாம் பல விதத்தில் நல்லது கிடைக்கும். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விடாமல் போயிட்டு வந்துருங்க. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம், அதை மட்டும் செய்யுங்க. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கடகத்தில் வரக்கூடிய குருவால் என்ன பலன்கள், என்ன தெய்வ வழிபாடு முறைகள் என்று பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்தில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.